Hi friends, welcome back to my channel Daya Kanaga Lifestyle. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த பட்டை டேப்போட கூடைங்களோட மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறீங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா 4 சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கூடைங்க இப்ப ரெடி பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த கூடையோட அளவுங்க சொல்ல சொன்னாங்க. அதுவும் இல்லாம எனக்கு அதே மாதிரி கட் பண்ணியும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோலா வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எனக்கு கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ட்ரை பண்ணுறாங்களாம். என்னோட வீடியோஸை பார்த்துட்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மெயினாக இவங்களுக்கு வந்து இப்போ மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க மெஷர்மெண்ட்ஸு. இது எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுறேன். இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே லஞ்ச் பேஸ்கெட் சைஸு தான். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா இது ஒரு சின்ன பேஸ்கெட்டு தான். பூஜா கூடை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக இருக்குது. உள்ள குட்டியாக அழகாக இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா அதுக்கும் சின்னது மினி பேஸ்கெட் அழகாக இருக்குது. இதுவுமே பட்டை டேப்பு தான் நடுவில் கொடுத்துருக்கேன். 3 லைன் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸு கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறதும் எப்படி இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் இது மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் என்ன எப்படி பண்ணுறதுங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க இந்த சைஸில் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க, அதனால தான் ஒரே தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர்லேயே எனக்கு கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பட்டை டேப் எடுத்திருக்கேன், இந்த ப்ளூ கலர் டேப்பு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு. இந்த டேப்பை வந்து இப்போ நம்ம ஏதோ ஒன்று, இதுதான் இல்லை, உங்களுக்கு வீட்லேயே ஏதோ ஒரு பாக்ஸ் இருந்துச்சோ இல்லை அட்டைப்பெட்டி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நீ வளவெடுத்து பண்ணுங்க, எக்ஸாக்டாக சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து 2 லைன் வர்ற மாதிரி தான் நம்ம இந்த கூடைங்க பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடையோட அளவு தான் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்கள். கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு இந்த அளவு இப்படியே சுற்றுங்க. சுற்றி கொண்டு வந்து அதே அளவு இந்த சைடும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம எடுக்க போகிறோம், எக்ஸாக்டாக இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டாக எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்ஸே. ஓகே, இப்படி தான் நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸ், எந்த பாக்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அந்த பாக்ஸை வச்சு நீங்கள் இதை மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். 2ஆக வச்சு கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வாட்டி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து வச்சு மெஷர் பண்ணோமா, அதே மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு வந்து மேலே இப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். கொஞ்சோண்டு இந்த சைடு எக்ஸ்ட்ரா வச்சு 2ஆக கட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இங்கிட்ட அங்கிட்டு திரும்பி நம்ம 2 வாட்டி சொருகி உள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த அளவு இருந்தால் தான் கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கூடை அப்படியே இருக்குங்க, கேரண்டியாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் எடுத்து பண்ணிங்கன்னா. ஏன்னா இது வந்து 2 டேப் கொடுக்கறதுனால இந்த கூடை ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சொலான்னு செய்கிறதுனா மீன்ஸ் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூடைங்கன்னா ஒரு அளவு எடுத்து ஒரு அரை இந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலே போதும். இந்த அளவுக்கு எடுத்துக்க தேவையில்லை. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போடணும்னு தான் ஆசை, அதனால தான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்போ அவங்களுக்கு இதே மாதிரி அளவு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த அளவு எடுத்தாச்சு. இந்த அளவு உங்களுக்கு எப்படி நான் சொல்ல முடியும், அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ச்சு டேப் எடுத்துட்டு உங்களுக்கு அளவு சொல்ல போகிறேன். பாருங்கள், இன்ச்சு டேப்பில் இந்த சைடு வச்சு காட்டிடுறேன். ஓகே, 48 வந்திருக்கு பார்த்தீங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 48 கூடையோட அளவு. ஒரு சைடோட அளவு தான் 48 இன்ச்சு.
இந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை கட் பண்ணணும் அதுவும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த சைடு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹைட்டும் லென்த் எல்லாமே பார்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 வயர் வந்து இது டேப்பை வந்து கட் பண்ணியிருக்கேன் 48 இன்ச்சுக்கு. ஓகே, ஒரு சைடு மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த சைடு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ஏன்னா 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதே மாதிரி கட் பண்ணணும். இந்த கட் பண்ணுறது எல்லாமே வீடியோ நான் காட்டிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தி ஆயிரும். அடுத்து நம்ம சைடோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி இந்த சைடுமே ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு போங்க. இப்படியே கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு பிடிச்சி இந்த டேப் இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை 2 அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னொரு சைடு மெஷர்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ இதோடது நம்ம இன்ச்சு டேப்லையும் பார்த்துடலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேப்பை பிடிச்சி அப்படியே மெஷர் பண்ணிகிட்டே வந்துடுறேன். ஒரு சைடு நம்ம 48 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 55 வருது. 55 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 இன்ச் கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். ஏன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக தான் நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். எக்ஸாக்டாக பண்ணணுன்னா நம்ம இந்த எட்ஜிலலாம் கட் பண்ணி நமக்கு இது பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். அதனால நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறது நல்லது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இப்போ 55 இன்ச் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓகே, 48 இன்ச் வந்து ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து 55 55. இப்போ இந்த சைடில் எத்தனை டேப் நம்ம வைக்கணுங்கிறத பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் 55 இன்ச்சில் 11 வயர் கட் பண்ணிக்கணும். 48 இன்ச்சில் எத்தனை சொன்னேன், 17 டேப்பை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், இந்த பேஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்த டேப் நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் மெஷர் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இந்த டேப் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டேப்பை வச்சே நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வயர் கூடைங்கெல்லாம் போடுறவங்கெல்லாம் எப்படி அழகாக மெஷர் பண்ணுவாங்க, அதே மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. 19 ஒரு சைடா, சாரி இந்த சைடு 11, இந்த சைடு வந்து 17, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு மெஷர்மெண்ட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த டேப்பும் கட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இது மட்டும் அனுப்புறது இல்லை, கைப்பிடி போடுற டியூபும் வாசர் ரிவீட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் சேர்ந்து தான் அவங்களுக்கு அனுப்ப போகிறேன். மெயினாக இந்த மாதிரி வெள்ளை டேப்பு வந்து எங்ககிட்ட நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து இதுவும் சேர்த்து தான் நான் அனுப்ப போகிறேன். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தேவையில்லாமல் எதுக்கு நிறையா வாங்குறது, அதனால் ஒரு 2 கூட போடுற அளவுக்கு அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போ இந்த டேப்பு வந்து எங்ககிட்ட நிறையா இருக்குது, அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி டேப்பு வந்து எங்கள் ஹோல்சேல் கடை வந்து நிறைய இந்த மாதிரி டேப்புங்க இருக்கும். அதனால் இது எல்லாருக்கும் வந்து வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். இது வேஸ்ட்டாக போகிற டேப்பு தான், இந்த டேப்பு தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா இதில் வந்து பெரிய சைஸ் நான் போட்டிருக்கேன், அவங்களுக்கு அதுலேயே சின்ன சைஸாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிட்டாங்கன்னா பண்டலுக்கு போட்டு வர்றது இந்த கிளிப்பு, அதை நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். இது மாதிரி நிறையா இருக்குது. அவங்களுக்கு தான் இதுவும் சேர்ந்து தான் நான் கொடுத்து விட போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். அடுத்து வந்து இதுலேயே சின்ன கூடையும் கட் பண்ணுறது சொல்லிக்கிறேன். ஏன்னா இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டேன்னா நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க வீட்டில். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்யூட்டாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 20 பீஸ் ஆர்டர் வந்து இருந்துச்சு, எனக்கு போட்டு கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிஃப்டாக அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அந்த வீடியோ என்ன நான் போஸ்டே பண்ணலை. ஓகே, இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் இதே மாதிரி நான் இன்ச் டேப்லேயே வந்து கட் பண்ண சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா நான் அது வயர் டேப்பு வந்து கட் பண்ணலை, உங்களுக்காக தான் இந்த இது வந்து சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சின்ன கூடையோட மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் வீடியோ எடுக்க முடியல, இப்போ நான் எடுத்துட்ருக்கேன். அதனால சேர்ந்தாப்புல இதையும் சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்படியே இன்ச் டேப்லேயே நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 இங்கே இருக்குது பாருங்க, 15 இருக்குது, 1 எக்ஸ்ட்ரா 16. இப்போ 16 வந்து அப்படியே 2ஆக மடக்குனேன் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க, 32. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. 32 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். எத்தனை வயருங்கிறத பாருங்கள். பேஸுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இதுவுமே வந்து 17, சரியா? இந்த சைடு 17. அப்போ இந்த இதுக்கும் பாருங்க டிஃபரன்ஸ் இருக்கா? இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இல்லை 19 இருக்குது, இதில் வந்து 17. ஓகே, அடுத்து வந்து இந்த சைடு எடுத்தாச்சா? ஓகே, அடுத்து திரும்பி அதே மாதிரி இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் விட்டுட்டு இந்த சைடு 17 18 19 வருது பாருங்க. எக்ஸாக்டாக 18 நிற்கிது. 1 எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன், 19. 19 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அது 2ஆக மடிச்சோன்னா 38 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா எப்படி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணணுன்ட்டு? நான் இப்போ என் கையில் இந்த கூடை இருக்கிறதுனால நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பாக்ஸோ ஏதோ ஒன்று பாக்ஸு டிஃபன் பாக்ஸஸ் ஏதாவது இருந்தால் கூட அந்த மாதிரி வச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு அட்டைப்பெட்டிங்க இருந்துச்சுனாலும் நீங்கள் வச்சு எடுக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பட்டை டேப்பில் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எந்த சைஸுக்கு வருதோ அந்த சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்ச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா அப்படியே நீங்களும் கூட்டிக்கலாம். அந்த பாக்ஸ் இல்லைன்னாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த கூடைங்கள்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டில் இருந்ததுனால தான் இந்த கூடைங்கள்லாம் நான் போட்டேன். என்னோடய ஃபேன்சி ஸ்டோருக்கு இந்த கூடைங்க தேவைப்பட்டுச்சு, நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்ட்டு தான் இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இந்த கூடைங்கள்லாம் போட்டேன். எனக்கு சூப்பராக வந்துச்சு. அதே மாதிரி எல்லாருமே நீங்களும் போட்டு பாருங்கள். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான கூடைங்கள்லாம் இல்லை, மாற்றி மாற்றி எடுத்து விடுறது தான். அந்த டேப்பை வந்து இப்படி எடுத்து விடணும், அப்படி எடுத்து விடணும், மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கரெக்ட் பண்ணி நம்ம சொருகுறது, அதுதான் வேலை. அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி, வேலையும் வேகமாக முடிஞ்சிடும். அந்த நம்ம வயர் கூடைங்க போடுறோம் பார்த்தீங்களா, அது கூட நிறைய கஷ்டமாக இருக்கும். ஒரு கூடையே ரொம்ப நாள் இழுக்கும். பட் இதெல்லாம் வேகமாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துடலாம். டைம் அவங்க கொடுக்குற டயத்துக்கு கூட நம்ம வேகமாகவே செஞ்சிடலாம் இதெல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லித்தர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள்.
அப்பதான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். until then bye.